வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கடலூர் சாலையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி முதல்வர் தொடங்கி வைப்பார். அரசு கட்டிடத்தில் ரெஸ்டோபார் அமைக்க முடியுமா? வைத்திலிங்கம் எம்பிக்கு சபாநாயகர் செல்வம் கேள்வி. நிரம்பி வரும் பல்வேறு ஏரிகளை கலெக்டர் குலோத்துங்கன் ஆய்வு. நீர்நிலைகளை கவனமுடன் கண்காணிக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு. இசை நிகழ்ச்சி நடத்த அரசு ஓட்டல்களை விலக்கி கேட்ட திரைப்பட இயக்குநர் விக்னேஷ் சிவன் அதிர்ச்சியடைந்த அமைச்சர். புதுச்சேரி கடலூர் சாலையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியிலிருந்து முதலியார்பேட்டை வழியாக கடலூர் செல்லும் பிரதான சாலையில் எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாகவே காணப்படும். மேலும் கடலூர் சாலை நடுவே உள்ள ரயில்வே கேட் தினமும் குறைந்தது 7 முறை மூடி திறப்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான அடிக்கல் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து மேம்பாலம் அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பொறுப்புமிக்க பதவியில் உள்ள வைத்திலிங்கம் எம்பி பள்ளி கட்டிடத்தை எடுத்துவிட்டு ரெஸ்டோபார் அமைக்க அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசு கட்டிடத்தில் ரெஸ்டோபார் அமைக்க முடியுமா என கேள்வி எழுப்பிய சபாநாயகர் செல்வம் வன்மையாக கண்டித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், எனது தொகுதியான மணவெளி சின்ன வீராம்பட்டினத்தில் அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடம் சிதலமடைந்தது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த கடல்வாழ் மற்றும் உள்நாட்டு மீனவர்கள் இணைந்து என்னை சந்தித்து பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தரும்படி கோரிக்கை வைத்தனர். இதனால் புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுத்தேன். கடந்த 14/9/2024 அன்று கல்வித்துறை சுற்றறிக்கை வெளியிட்டது. இதில் புதிய கட்டிடம் கட்டிய பிறகு மீண்டும் பள்ளி அங்கு இடமாற்றம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2 முறை முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் தற்போது எம்பியாகவும் பொறுப்புமிக்க பதவியில் உள்ள வைத்திலிங்கம் பள்ளி கட்டிடத்தை எடுத்துவிட்டார். ரெஸ்டோபார் அமைக்க அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும், பொறுப்பு மிக்க பதவியில் உள்ளவர்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து பேச வேண்டும். அதை விடுத்து யாரோ சொன்ன தகவல்களை அடிப்படையாக வைத்து பேசக்கூடாது. அரசு கட்டிடத்தில் ரெஸ்டோபார் அமைக்க முடியுமா? இதை அவர்தான் விளக்க வேண்டும். கடந்த 30ஆம் தேதி பெஞ்சல் புயலால் புதுவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. வேடூர், சாத்தனூர் அணைகள் திறக்கப்பட்டதால் ஆற்றும் கரையோர கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்தது. மத்திய குழு பார்வையிட்டு சேத மதிப்பை கணக்கிட வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசும் உடனடியாக குழுவை அனுப்பியுள்ளது. அவர்கள் விரைவில் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர். இதனிடையே புயலில் பாதித்த மக்களை கவர்னர், முதலமைச்சர், அமைச்சர்கள் நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறியுள்ளனர். முதலமைச்சர் உரிய நிவாரணம் அறிவித்துள்ளார். அந்த நிவாரணத்தில் முதல் கட்டமாக அனைத்து ரேஷன் கார்டருக்கும் ரூபாய் 5000 பட்டுவாடா செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் புயல் நிவாரணம் வழங்காத நிலையில் புதுவையில் நிவாரணத்தை வழங்கியுள்ளோம். பாராளுமன்றத்தில் புதுவையை தாக்கிய புயல் பாதிப்பு குறித்து வைத்திலிங்கம் என்ன பேசினார்? மத்திய குழுவிடம் அனைத்து கட்சிகளும் மனு அளித்தனர். ஆனால் காங்கிரசார் இப்போதுதான் கவர்னரை சந்தித்து மனு கொடுக்கின்றனர். புதுவை அதிகாரிகள் சேத மதிப்பை அறிக்கை தயாரிக்க காலதாமதம் ஆகிவிட்டது. இதனால் முதல்கட்ட நிவாரணம் உடனடியாக கிடைக்கவில்லை. இருப்பினும் மத்திய அரசு நிவாரணம் வழங்கும். அரசு அதிகாரிகள் தொடர்ந்து மெத்தன போக்குடன் செயல்படுகின்றனர் என குற்றம் சாட்டுகிறோம். ஒரு சில அதிகாரிகள் இதை மாற்றிக்கொண்டாலும் ஒரு சிலர் இதை தொடர்கின்றனர். அவர்களை முதலமைச்சர் கருணையோடு மன்னித்து வருகிறார். இதே நிலை தொடர்ந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம். கோப்புகளுக்கு ஒரு வாரத்தில் முடிவெடுக்க கவர்னர் ஆணை பிறப்பித்துள்ளார். ஆனாலும் அதிகாரிகள் காலதாமதம் செய்கின்றனர். அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதிகாரிகள் தங்களை திருத்திக் கொண்டு புதுவை மக்களுக்காக கோரப்படும் கோப்புகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என அவர் கூறினார். தொடர் கனமழையால் ஏரிகள் நிரம்பி வருவதை அடுத்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று பல்வேறு ஏரிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் சில தினங்களுக்கு முன்பு பெண்கள் புயலால் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு ஏரிகளில் நீர் நிரம்பிய நிலையிலும்
மேலும் பெய்து வரும் மழையை கருத்தில் கொண்டு ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று உசுட்டேரி, கனகன் ஏரி, பாகூர் ஏரி, மேலும் வாதனூர் ஏரி ஆகிய ஏரிகளை பார்வையிட்ட நீரின் அளவை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கரைகள் பலமாக உள்ளனவா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் உபரி நீரை உடனுக்குடன் திறந்து வரும்படியும் ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். மேலும் 10 கண்ணு மதகு மற்றும் கொம்பத்துமேடு, செக்டேம் போன்ற பகுதிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நீர்நிலைகளை கவனமுடன் கண்காணிக்கும்படியும் 24 மணி நேரமும் பணியில் இருக்கும்படியும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். மேலும் போதுமான அளவு மணல் மூட்டைகளை கையிருப்பில் வைத்துக் கொள்ளவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அப்போது பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இசை நிகழ்ச்சி நடத்த அரசு ஓட்டலை விலைக்கு கேட்டார் திரைப்பட இயக்குநர் விக்னேஷ் சிவனால் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். புதுச்சேரியில் பல்வேறு சினிமா படப்பிடிப்புகள் நடத்தி வருகிறது. தற்போது உயர்த்தப்பட்ட ஷூட்டிங் கட்டணமும் குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு இயக்குநரும் நடிகை நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் திட்டமிடப்பட்டுள்ளார். இதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணி நடந்து வருகிறது. அதன்படி நேற்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்திக்க சட்டசபைக்கு இயக்குநர் விக்னேஷ் சிவன், ஷூட்டிங் சைட் மேனேஜர் புதுச்சேரி குமரன் ஆகியோர் வந்தனர். அப்போது அவர் இல்லாததால் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து பேசினர். அப்போது வார இறுதி நாட்களில் இசை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு இடம் தேவை என தெரிவித்தனர். பழைய துறைமுக வளாகத்தில் புதிதாக அரங்கம் கட்டப்பட்டுள்ளதா, அங்கு வேண்டுமானால் நடத்தி கொள்ளலாம். அதற்கான ஜிஎஸ்டியுடன் கூடிய கட்டண விவரங்களை அமைச்சர் தெரிவித்தார். கடற்கரையோரம் உள்ள சீக்கல்ஸ் ஓட்டல் அரசு கட்டிடம் பார்க்க நன்றாக இருக்கிறது, அதனை விலைக்கு கொடுக்கலாமே என இயக்குநர் விக்னேஷ் சிவன் கேட்க, ஆடிப்போன அமைச்சர், அது அரசின் கட்டிடம், அங்கு சுற்றுலாத்துறை ஊழியர்கள் 300 பேர் வேலை செய்கிறார்கள் என்று தெரிவித்தார். என்னை காலி செய்து விடுவீர்கள் போல என அதிர்ச்சியில் அமைச்சர் கேட்ட, அதெல்லாம் இல்லை என சமாளித்த ஷூட்டிங் சைட் மேனேஜர் குமரன், குத்தகைக்குத்தான் கேட்டோம் என கூறி சமாளித்துள்ளார். அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நிகழ்ச்சி நடத்துவதற்கு வேறு இடம் காட்டுகிறோம், போய் பாருங்கள் என கூறிவிட்டு அமைச்சர் எந்த இடத்தில் இருந்து சென்று விட்டார். தொடர்ந்து விக்னேஷ் சிவன் உள்ளிட்டோர் பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள அரங்கத்தை பார்வையிட்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் மற்றும் வடிகால் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் திருபுவனை கிராமத்தில் உள்ள திருமுருகன் நகர், பாலாஜி நகர் மற்றும் வரதராச நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதேபோல் திருபுவனை கிராமத்தில் உள்ள பணந்தோப்பு பகுதி உட்புற தெருக்களுக்கு சாலையை மேம்படுத்துதல் மற்றும் பக்க வடிகால் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 26,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் முக்கியஸ்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் உள்ள ஆரியபாளையம் மேம்பாலம் சேதமடைந்துள்ளதால் விரைவில் சரி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் ஆரியபாளையம் பகுதியில் உள்ள பழைய மேம்பாலம் மழையால் சேதமடைந்தது. 72 கோடி மதிப்பீட்டில் 360 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலத்தில் பாலம் புதிதாக கட்டப்பட்டது. இந்த பாலத்தை கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். போக்குவரத்திற்காக திறந்து வைக்கப்பட்ட பாலம் திறந்து 1 மாத காலம் ஆகிய நிலையில் பாலம் சேதமடைந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பாலத்தை கடந்து வருகின்றனர். பெரும் விபத்து ஏற்படும் முன் உடனடியாக பாலத்தை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மடக்குள விநாயகர் ஆலயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி மாநில ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 74வது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக புதுச்சேரி மாநில ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக
அருள்மிகு ஸ்ரீ மடக்குள விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்ட தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதி பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் புதுச்சேரி மாநில செயலாளர் பிரபாகர் தலைமையேற்று நடத்தினார். நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் குமார், கோபி, காமராஜ், ரமேஷ், ராமச்சந்திரன், தாரகை ராஜா, இணை செயலாளர் ஆட்டுப்பட்டி பாஸ்கர், ஜீவா தேவன், சோமு கிஷோர், வானகப்பேட்டை சக்திவேல், குருமாம்பட்டு பாலா, வம்பகிரபாளையம் சங்கர், சர்க்குணம், பாபு, கிருஷ்ணமூர்த்தி மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் அருண், ஈஸ்வர், அஜித், தினேஷ், ராணா, விஜயகுமார் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெங்களூரு விமான பயணத்திற்கு முன்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் வரும் 20ஆம் தேதி முதல் இண்டிகோ விமானம் சேவை தொடங்குகிறது. பெங்களூருவில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் முதல் விமானத்தில் 51 பயணிகள் ஏற்கனவே முன்பதிவு செய்துள்ளனர். அதேபோல் 17 பேர் புதுச்சேரியிலிருந்து பெங்களூருக்கு செல்ல முன்பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் செல்ல 33 பேரும், அங்கிருந்து புதுச்சேரிக்கு 52 பேரும் முன்பதிவு செய்துள்ளனர். இது முதல் நாளுக்கு முன்பதிவு செய்யப்பட்டவை. வரும் நாட்களில் இது மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவிலிருந்து மும்பை மற்றும் டெல்லி போன்ற முக்கிய இடங்களுக்கு இண்டிகோவின் இணைப்பு விமானங்கள் இருப்பதால் நல்ல வளர்ச்சி ஏற்படும் என விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் புதுச்சேரிக்கு பலத்த மழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் நாளை வரை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும். தங்களது வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அத்தியாவசிய மருந்துகளை தேவைக்கேற்ப வாங்கி இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அவசர கால பயன்பாட்டிற்காக மின்கலங்கள், மெழுகுவர்த்தி, தீப்பெட்டிகள் ஆகியவற்றை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். முதியோர், உடல்நலம் குன்றியோர் பாதுகாப்பான இடம் அல்லது நிவாரண முகாம்களில் தங்கிக் கொள்ள வேண்டும். மின் கம்பங்கள் மற்றும் அறுந்து கிடக்கும் மின் கம்பிகளை தொடக்கூடாது. கழிவுநீர் குழாய்களில் அடைப்புகள் இருந்தால் உடனடியாக உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். சாத்தனூர் மற்றும் வீடு அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுவதன் காரணமாக வெள்ள அபாயம் ஏற்படுவதால் சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணை ஆறு அருகில் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அருகில் உள்ள அரசு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதியால்பேட்டை தொகுதியில் ரூபாய் 17,50,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 17,50,000 ரூபாய் மதிப்பில் சோழி நகர், கண்ணதாசன் வீதி மற்றும் ரங்கவிலாஸ் தோட்டம் பின்புறம் உள்ள மகாத்மா காந்தி வீதியில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டார். தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுடன் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி, செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விட்டு பெய்து வரும் கனமழையால் சாலையில் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் இன்று காலை முதலே விட்டு அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக புசி வீதி உள்ளிட்ட பெரும்பாலான சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியது. இதன் காரணமாக வாகனங்கள் மழைநீரில் ஊர்ந்தபடி செல்கின்றன. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமைச் சேர்ந்த 3,54,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வங்கிக் கணக்கில் தலா ரூபாய் 5,000 மழை நிவாரணம் என்று பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெண்கள் புயலால் பாதித்த அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5,000 வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த நிவாரணம் நிதிக்கான கோப்பு நிதித்துறை மூலம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அனுமதி அளித்துள்ளார்.
இந்த நிவாரண நிதி இன்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இதுபற்றி முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதல்வர் உத்தரவின் பெயரில் மாநில அரசு நிதியிலிருந்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா ரூபாய் 5000 வழங்க அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த நிவாரணத் தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் இன்று முதல் செலுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி மாஹே பிராந்தியத்தை தவிர்த்த புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமைச் சேர்ந்த 3,54,726 ரேஷன் கார்டுகளுக்கும் ரூபாய் 177 கோடியே 36,30,000 ரூபாய் நிவாரண நிதி மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லப்போர்தி வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா பொதுப்பணித்துறை நிதி 45 லட்சம் ரூபாய் செலவில் திட்டமிடப்பட்டு பணிகளை இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள லேசி ப்ளூ ரெஸ்டாரண்டை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் லேசி ப்ளூ ரெஸ்டாரண்ட் கிழக்கு கடற்கரை சாலை விவேகானந்தா பள்ளி எதிரில் புதியதாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த உணவகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி லேசி ப்ளூ ரெஸ்டாரண்டை திறந்து வைத்து விற்பனையை தொடங்கி வைத்தார். விழாவில் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெரிய வாய்க்காலை சீரமைக்கும் பணியினை அதிகாரிகளுடன் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் 5 கோடி மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சிட்டி பணியின் கீழ் பெரிய வாய்க்கால் மற்றும் பாலம் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணியானது வாய்க்கால் மேலே புயல் மழையால் சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்தி சுத்திகரிப்பு செய்யும் பணியையும், வாய்க்காலை சுத்தமாக தூர்வாரும் பணியை இன்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கட்டுமான சீரமைப்பு பணியை விரைந்து தரமானதாக முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது துணை தொகுதி செயலாளர் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ் ரஹ்மான் ஆகியோர் உடன் இருந்தனர். சூப்பர் ஸ்டார் ரஜினியின் 74வது பிறந்தநாள் விழா கொட்டும் மழையால் அன்னதானம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு ஆடைகள் வழங்கி புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் கொண்டாடப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 74வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி ரஜினிகாந்த் ரசிகர்கள் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவில் மற்றும் சக்திவேல் பரமானந்தா சித்தர் மடத்தில் சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் அருகே 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கொட்டும் மழையில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் 300 ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் 500 தூய்மை பணியாளர்கள் என அனைவருக்கும் இலவச புடவைகள் மற்றும் போர்வை, பேண்ட், சட்டைகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பாண்டியன், பரிமளம், மோகன், கலைக்கதிரவன், விஜயகுமார், செல்வம், இரணியன், கருணாமூர்த்தி, தயாளன், குழந்தை ராஜு, ரதாமணி பாபு மற்றும் தாய்வீடு பாண்டியன், பாயும்புலி செல்வம், கருணா உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் சுமார் 500 பேருக்கு லட்டுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட பனையடிக்குப்பம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழங்கினார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட படியக்குப்பம் கிராமம் பெங்கல் புயலால் மிகவும் சேதமடைந்தது. புயல் காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அப்பகுதி மக்களை திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேற்கொண்டு அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி, பாய் மற்றும் வேட்டி புடவை அடங்கிய தொகுதி பனை புதுவை திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், திமுக துணை அமைப்பாளர்கள் தேவேந்திரன், திருநாவுக்கரசு, உருளையன்பேட்டை திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல்,
லாஸ்பேட்டை திமுக தொகுதி செயலாளர் தியாகராஜன் மற்றும் பணியடிக்குப்பம் நிர்வாகிகள் மோகன்ராஜ், குமரவேல், ஸ்ரீதர், பன்னீர்செல்வம், வினோத்குமார், பாலு, குணசேகரன் உட்பட பொறுப்பாளர்கள், கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உலக கரலாக்கட்டை தினத்தை முன்னிட்டு வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 110 பேர் கலந்து கொண்ட இடைவிடாமல் 21 நிமிடம் 1188 முறை கரலாக்கட்டை சுற்றி சாதனை படைத்துள்ளனர். பாரம்பரிய கலையான கரலாக்கட்டையை குறித்து அடுத்து வரும் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 12ஆம் தேதி உலக கரலாக்கட்டை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு புதுச்சேரி பூரணாங்குப்பம் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருசலம் சார்பில் உலக கரலாக்கட்டை தினத்தை முன்னிட்டு 13வது ஆண்டாக அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பெரடைஸ் கடற்கரையில் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுல நிறுவனர் கலைமாமணி ஜோதி செந்தில் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். பாஜக மாநில செயலாளர் வெற்றிச்செல்வன் முன்னிலை வகித்தார். அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பின் செயல் மேலாளர் தமிழ்வாணன், தேசிய ஒருங்கிணைப்பாளர் அருண் முன்னிலையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என மொத்தம் 110 பேர் கலந்து கொண்டனர். இடைவிடாமல் 21 நிமிடம் நடைபெற்ற சாதனை நிகழ்ச்சியில் பித்தம், வாதம், கபம் என்ற அடிப்படையில் மெய்ப்பாடம் 1188 முறை சுற்றி உலக சாதனை படைத்தார்கள். இதுகுறித்து ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுல நிறுவனர் ஜோதி செந்தில் கண்ணன் கூறிய பொழுது, 2012ஆம் ஆண்டு முதல் தொடங்கி இன்று 13 ஆண்டு உலக கரலாக்கட்டை தினத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். பித்தம், வாதம், கபம் என்ற அடிப்படையில் நடைபெற்ற அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்ச்சியில் 110 பேர் கலந்து கொண்டு 1188 வரை 21 நிமிடம் இடைவிடாமல் சுற்றி சாதனை படைத்தார்கள். மெய்ப்பாடம் மற்றும் கரலாக்கட்டை சுற்றும் பொழுது உடம்பில் உள்ள நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழலாம் என்று அவர் குறிப்பிட்டார். முருங்கம்பாக்கம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் பெண்கள் புயல் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் முருங்கம்பாக்கம் வெளியூர் சாலை ஆற்றங்கரையோரம் குடியிருக்கும் மக்கள் வெள்ள பாதிப்பினால் தங்கள் உடைமைகளை இழந்து பெரிதும் பாதிக்கடைந்துள்ளனர். இதனை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டார். பாதிக்கப்பட்டவர்கள் ஆறுதல் கூறினர். மேலும் அவர்களுக்கு உதவிடும் வகையால் இப்பகுதியில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் தார்பாய்கள் வழங்கினார். மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் அரசு சார்ந்த நலத்திட்ட உதவிகள் பெற ஏற்பாடு செய்வதாகவும் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியின் பொழுது ஆனந்தனின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7285 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 101 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கடலூர் சாலையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி முதல்வர் தொடங்கி வைப்பார். அரசு கட்டிடத்தில் ரெஸ்டோபார் அமைக்க முடியுமா? வைத்திலிங்கம் எம்பிக்கு சபாநாயகர் செல்வம் கேள்வி. நிரம்பி வரும் பல்வேறு ஏரிகளை கலெக்டர் குலோத்தங்கன் ஆய்வு. நீர்நிலைகளை கவனமுடன் கண்காணிக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு. இசை நிகழ்ச்சி நடத்த அரசு ஓட்டல்களை விலக்கி கேட்ட திரைப்பட இயக்குநர் விக்னேஷ் சிவன் அதிர்ச்சியடைந்த அமைச்சர். புதுச்சேரியில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை. சாலைகளில் மழை நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமைச் சேர்ந்த 3,54,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிவாரணத் தொகை பட்டுவாடா. இத்துடன் நியூஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.